ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருவேப்பிலை வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய டைப்பாக வெண்பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. மிளகு பொங்கல், நெய் பொங்கல், மல்லி பொங்கல் கூட வந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை பொங்கல் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் சொல்லி தான் உங்களுக்கு கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தான் கருவேப்பிலை. கருவேப்பிலையை தூக்கி போகிறவங்க, பிடிக்காதவங்க கூட இந்த பொங்கல் ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வதக்கிட்டும் அரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நிறைய பேர் வதக்கிட்டு ஆட் பண்ணுவாங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப்புன்றது நான் 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு வேணுன்னா கூட நீங்கள் 1/2 கப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 50 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தடவை அலசி எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குக் பண்ண போகிறேன். இப்போ இதை குக்கரில் மாற்றிக்கலாம். இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி எடுத்த கப்லேயே ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிடுங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரவை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நான் ஊற வைக்கல. ஸோ ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ நான் 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். அது போக போக கரெக்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு நல்லா திகட்டாமல் இருக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க நெய்யில் செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு துண்டாக நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 15லேருந்து 20 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொங்கல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொங்கல் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சட்னியை நல்லா கெட்டி சட்னியாகவே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த தேங்காய் சட்னியோட வச்சு இந்த கருவேப்பிலை பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே தேங்காய் சட்னி இந்த மாதிரி சிம்பிளாக தான் செய்வேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு நீங்கள் பொங்கல் கொஸ்து வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த கருவேப்பிலை பொங்கலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு கருவேப்பிலை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.